வணக்கம். விக்கல், தொடர் விக்கல். ஆங்கிலத்தில் இக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தொடர் விக்கல் நமக்கு பல பிரச்சனைகள் தரும். குளிர்பானங்கள் சாப்பிட்றது, ஹாட்டாக சாப்பிட்றது, சோடா போன்ற பொருட்கள் சாப்பிட்றது, வேகமாக சாப்பிட்றது, அரைக்காமல் சாப்பிட்றது, பல்லில் அரைக்காமல் சாப்பிடுவோம். இதெல்லாம் காரணம். இதனால் நம்முடைய உதர விதானம் அப்படின்னு ஒரு உள்ள உறுப்பு இருக்குது. அவங்க ரொம்ப முக்கியமானவங்க. அவங்க உள்ளுறுப்புகளை பாதுகாக்கிறவங்க உதர விதானம். அவங்க சுருங்கி விரியத்துக்கான போராட்டம் பண்ணுவாங்க. விரியத்துக்கு முடியாது, விரியாது, விரிஞ்சு வராது. அது விக்கலாக நமக்கு தெரியும். விக்கல் நமக்கு தெரியும். ஊ அப்படின்னு ஒரு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். 1 மணி நேரம் அதிகமாகிடுச்சுன்னா பல பிரச்சனைகள் வரும். 1 வாரம் வரலாம், 2 வாரம் வரலாம், தொடர்ந்து சிலருக்கு இருக்கும். இதுக்கு நம்முடைய ஒரு வர்ம பிராண யோகா இருக்குது. இதனால் அந்த விக்கல் அதிலிருந்து நம்ம விடுபடலாம். தும்மி வர்ம பிராண யோகா. 2 வர்மத்தை தொட போகிறோம். ஒன்று உரிமை வர்மம். இப்போ நெஞ்சு குழி இருக்கு இல்லையா, இந்த நெஞ்சு குழியிலிருந்து ஒரு 5 விரலளவு மையத்தில் கோடு போடணும். அதாவது நெஞ்சு குழிக்கும் தொப்புளுக்கும் மையத்தில். இது சமான முத்ரா. இந்த சமான முத்ரா அந்த இடத்த வச்சுக்கிட்டோம். உரிமை வர்மத்தில் தொப்புளுக்கும் நெஞ்சு குழிக்கும் மையப்பகுதி. இந்த ஆள்காட்டி விரலை எடுத்துகிட்டு இந்த தொண்டை குழியில் வைக்கணுங்க. இதுதான் தும்மி வர்மம். இந்த தும்மி வர்மத்தை வச்சுக்கிட்டு மெதுவாக ஒரு 45 எண்ணிக்கையில் மெதுவாக அழுத்தி விடணும். இதுதான் தும்மி வர்ம பிராணயோகா. ஒரு 45 எண்ணிக்கை முடிஞ்ச பிறகு ஓய்வு கொடுத்துட்டு 1 நிமிடம் மீண்டும் ஒரு 45 எண்ணிக்கை, 1 நிமிடம் ஓய்வு, மீண்டும் 45 எண்ணிக்கை. இந்த வர்மப்புள்ளியை நம்ம தும்மி வர்மப்புள்ளியை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம்னா நம்மிடையே உள்ள அந்த விக்கல் விலகுவதை பார்க்கலாம். அதிலிருந்து விடுபடலாம். நம் டயப்ராம், அதாவது உதர விதானம், அதனுடைய சுருக்கத்தன்மை சரியாகி நலமாக இருக்கலாம். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.